ideal transformer has 100 turns in the primary and 250 in the secondary. Then the peak volume of AC is 28 volt. The RMS secondary voltage is nearest to, so approximately எவ்வளோன்னு கேட்குறாங்க RMS secondary voltage. ஸோ முதல்ல given data என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ given data என்னென்ன கொடுத்துருக்காங்க, primary number of turns இருக்குது, that is NP is equal to 100, then NS equal to 250, and peak value of AC, peak value கொடுத்துருக்காங்க EV not equal 28 volt. ஓகேங்களா. ஸோ பீக் வேல்யூக்கும் ஆர்எம்எஸ்க்கு என்ன ரிலேஷன் பண்ண, VRMS equal to V0/√2. ஸோ இந்த பீக் வேல்யூ எது கொடுத்துருக்காங்கன்னா தட் இஸ் ப்ரைமரிக்கு. ஸோ இது வந்து ப்ரைமரி காயிலுக்கு. தென் அந்த இன்புட் கொடுக்குறது தான் ஏசி, அந்த ப்ரைமரிஸ். தென் ஆர்எம்எஸ் செகண்டரி வோல்டேஜ். ஸோ VRMS ஃபார் செகண்டரி என்னென்னு கேட்குறாங்க. ஸோ VRMS ஃபார் செகண்டரி என்னது, எப்படி ஃபார்முலா இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாத்தையும் ரிலேட் பண்ணுற மாதிரி என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, NS/NP is equal to VS/VPன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். சொல்யூஷன் எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NS என்னது 250 டிவைட் பை 100 which is equal to VS/28/√2. வீணா 28 தானே, அதை வச்சு. ஸோ அப்ராக்சிமேட்லி ஆன்சர் வந்து 50 வோல்ட் வரும். இது போய் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஆன்சர் VS is equal to 50 volt. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, a motor having an armature of resistance 2 ohm is designed to operate at 220 volt means at full speed it develops a back EMF of 210 volt. Then what is the, when the motor is running at full speed, what is the current in the armature? So okay, so given data வந்து resistance வந்து 2 ohm, மெயின்ஸ் தான் இன்புட்டு. ஸோ இன்புட் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா EMF எடுத்துப்போம் 220 வோல்ட்டு, அந்த EMF ப்ரொடியூஸ் ஈக்குவல் டு 210 வோல்ட்டு. தென் கரண்ட் கேட்குறாங்க. ஸோ கரண்ட் ஃபார்முலா என்ன, V equal to IR. ஸோ I equal to V/R. V is 2 ரெசிஸ்டன்ஸ் 2 வோல்டேஜ் இருக்கிறதுனால V equal to E minus E எடுத்துட்டோம். தட் இஸ் EMF, பேட்டரியோட EMF, இது இன்டியூஸ்ட் EMF R. ஸோ இந்த ஃபார்முலா. ஸோ சொல்யூஷனில் பார்த்திங்கன்னா I equal to E என்னது 220 by இன்டியூஸ்ட் EMF 210 டிவைட் பை 2 இட்ஸ் ஈக்குவல் டு 10/2 5 ஆம்பியர். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு, 2 circuits having coefficient of mutual inductance of 0.09 Henry, average EMF induced in the coil by a current from change ஆகுது, then in 0.06 second, and what is the primary will be. என்ன கேட்குறாங்க, ஆவரேஜ் EMF induced in the secondary will be என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நடுவில் வந்து கொடுத்துருக்கிறது இது வந்து ப்ரைமரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 circuits mutual inductance வந்து M equal to 0.09 Henry. Then change of current in the primary என்னது DIP is equal to 20 ampere final minus initial 0 ampere dt change in time taken equal to 0.06 seconds. நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, ஆவரேஜ் EMF in secondary, E in secondary. ஸோ E equal to ஃபார்முலா தெரியும், -MDI/dt. ஓகேங்களா. ஸோ சொல்யூஷனில் E equal to M என்னது 0.09, DIP 20 ஆம்பியர், யூனிட்ஸ்லாம் போடணும் அவசியம் இல்லை, 0.006 dt. சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 3 to 6 10 -3 மேலே போணுச்சுன்னா +3 இருக்கும். ஓகே. ஸோ 30 ஆம்பியர் 300 வோல்ட் இருக்கும். ஓகேங்களா. ஆன்சர் 300 வோல்ட் EMF. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, conducting circular loop is placed in a uniform magnetic field of induction B testல with its plane normal to the field now the radius. ஸோ கொஷின்லாம் படித்து பார்க்கணும், படித்து பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரேடியஸ் ஷ்ரிங்கிங் அட் த ரேட் ஆஃப் dr/dt. இதே ரேடியஸ் ஷ்ரிங்கிங் ரேட்டு. தென் இன்டியூஸ்ட் EMF கேட்குறாங்க. ஸோ இன்டியூஸ்ட் EMFக்கும் அதுக்கு எப்படி நம்ம ரிலேஷன் எடுக்கலாம், phi is equal to BN ஞாபகம் வச்சுக்கோங்க. E equal to -dφ/dt. ஓகேங்களா. -dφ/dtனா -dBA/dt. நீங்கள் மைனஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இனிஷியலியாக மைனஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா -dBA/dt அப்படின்னு பார்த்தீங்கன்னா -b கான்ஸ்டன்ட் b எடுத்துட்டோம். ஏரியா சேஞ்ச் ஆகுது. ஏரியாவில் எந்த காம்பவுண்ட் சேஞ்ச் ஆகுது, ரேடியஸ் மட்டும்தான். ஏரியா நம்மளுக்கு இது என்னது சர்க்குலர் லூப்பு. ஸோ ஏரியா πr² இருக்கும். இந்த r மட்டும் தான் சேஞ்ச் ஆகிறதுனால -b × π × dr²/dt. ஸோ r² டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ன கிடைக்கும், 2r கிடைக்கும், ஈக்குவல் டு -2π
ஆர் அப்படியே வெளியே வந்துடும், டிஆர் பை டிடின்னு இருக்கும் பி. ஸோ இது ஆன்சர். ஸோ இதுதான் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். அவ்வளோதான். மைனஸ் 2πr பி டிஆர் பை டிடி. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, ஷ்ரிங்கிங் ரேட்னா என்னது, அந்த ரேடியஸு ஷ்ரிங்கிங் ரேட்னா மைனஸ் டிஆர் பை டிடி. ஸோ நம்மளை நியூமரிக்கலாக என்ன வேல்யூ வரும்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் நியூமரிக்கலாக இ ஈக்குவல் டு 2πr பி டிஆர் பை டிடி இப்படி வரும். ஓகேங்களா, இந்த இதுதான் ஷ்ரிங்கிங் ரேட். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு, சர்க்குலர் காயில் அண்ட் பார் மேக்னெட் பிளேஸ்ட் நியர்பை ஆர் மேட் டு மூவ் இன் தி சேம் டைரக்ஷன். ஸோ ஒரு காயில் இருக்குது, ஒரு பார் மேக்னெட் இருக்குது, ரெண்டு சேம் டைரக்ஷன் மூவ் ஆகுது. வி ஆஃப் மேக்னெட்டு என் சவுத் ஏதோ டைரக்ஷன், வி ஆஃப் சிஏ. ஓகே, தென் காயில் கவர்ஸ் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 மீட்டர். இது வந்து டிஸ்டன்ஸ் 1 மீட்டர் இன் 0.5 செகண்ட்ஸு டிஸ்டன்ஸு. இந்த டைமு இங்கே வந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர், டைம் வந்து 1 செகண்ட்ஸ். இது இன்டியூஸ்ட் இஎம்எஃப். இன்டியூஸ்ட் இஎம்எஃப் எப்போ ப்ரொடியூஸ் ஆகும், தெர் இஸ் எ ஃப்ளக்ஸ், சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் இந்த லிங்கேஜ் பிட்வீன் த காயில் அண்ட் மேக்னெட் இருந்தால் மட்டும்தான் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கு முதல்ல ரெண்டும் மூவ் ஆகிட்டு இருக்கணும், ரெண்டுமே ரெஸ்டினேஷனாக ப்ரொடியூஸ் ஆகாது, ஏதாவது ஒன்று மூவ் ஆகிட்டு இருக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து ரெண்டு வெலாசிட்டி மூவ் ஆகிட்டு இருக்கு, ஆனால் ரெண்டுமே மூவ் ஆகிட்டு இருக்கு சேம் டைரக்ஷனில். இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி என்னென்னு பார்ப்போம். விசிஎம் ஆர் விஎம்சி எதுவும் இது வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அப்போ தான் ஃப்ளக்ஸ் இஎம்எஃப் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ விசி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் 1/0.5 இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் பர் செகண்டு. அதே மாதிரி வி மேக்னெட் இஸ் ஈக்குவல் டு 2/1 ஈக்குவல் டு 2 மீட்டர் பர் செகண்டு. ஸோ விசிஎம்ஓ இல்லது விஎம்சி ரெண்டுமே 0 தான். தட் இஸ் நோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி, நோ சேஞ்ச் இன் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரெண்டும் ஒரே வெலாசிட்டி மூவ் ஆகிட்டு இருக்குது. அப்போ ரெண்டுமே ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி அர்த்தம். நோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸை லிங்கேஜில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ தட் இஸ் நோ இஎம்எஃப் ஈக்குவல் டு 0. இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கிடையாது. நெக்ஸ்ட்டு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஆஃப் இண்டக்ஷன் காயில் இஸ், ஸோ கிபன் வந்து பார்த்தீங்கன்னா எம் வந்து 5 ஹென்ரி கொடுத்துருக்காங்க. ப்ரைமரி காயில் கரண்ட் ரெடியூசஸ் ஃப்ரம் 5 ஆம்பியர். ப்ரைமரி காயிலில் கரண்ட்டு அப்போ டிஐபி ரெடியூஸ் ஃப்ரம் 5 ஆம்பியர் டு 0 மைனஸ் 5 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு டிடி வந்து 10⁻³ செகண்ட்ஸு. வாட் இஸ் இஎம்எஃப் இன்டியூஸ் இந்த செகண்டரி காயில். இஎம்எஃப் இன்டியூஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான், மைனஸ் டிஐபி எம் இன்ட்டு டிஐபி பை டிடி. ஸோ ஃபார்முலா நல்லா மனப்பாடம் வச்சுருக்கணும், அப்போ தான் வந்து டக்கு டக்குன்னு போட முடியும். ஈக்குவல் டு 5 இன்ட்டு டிபி என்னது மைனஸ் டிஐபி மைனஸ் இன்ட்டு டிஐபி என்னது -5 ஆம்பியர் டிவைட் பை 10⁻³ மேலே வந்து +3 5 5 25 இன்ட்டு +3 இஎம்எஃப் வோல்ட் எழுதுவீங்க, கிலோ வோல்ட்னு எழுதிக்கலாம். இதுதான் ஆன்சரு. நெக்ஸ்ட்டு a square loop of side 22 cm. So given square loop of side 22 cm is converted to circular loop in 0.4 seconds. 0.4 seconds. Magnetic field வந்து B வந்து 0.2 டெஸ்ட்டில் direct normal to the loop. Then the EMF induced in the loop is EMF ஃபார்முலா கேட்குறாங்க. EMFக்கும் என்ன பிக்கும் இது L இருக்குது, இங்கே சர்க்குலர் லூப்புக்கு தெரியாது. இது L ஃபார் ஸ்கொயர் லூப்பு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சர்க்குலர் லூப்போட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ ஏரியா ஃபார் ஸ்கொயர் லூப் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் அப்படி போட்டு கண்டுபிடிச்சோம்னா 22 சென்டிமீட்டர் மீட்டரில் மாற்றி கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்து 0.0484 மீட்டர்னு வரும், மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா. அதே மாதிரி ஏரியா ஃபார் சர்க்குலர் லூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரேடியஸ் தேவை, தட் இஸ் πr ஸ்கொயர். ரேடியஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த எல்லு தான் அங்கே 2πr மாறும். ஓகேங்களா. ஸோ 2πr ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சர்க்குலர் லூப்பு πr ஸ்கொயர். ஓகே, 2πr எல்னா இப்போ r ஈக்குவல் டு L/2π. ஸோ π இன்ட்டு L/2π r ஸ்கொயர். ஸோ இதில் வந்து L சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இது அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா 0.00385 மீட்டர் ஸ்கொயர் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஏரியா கண்டுபிடிச்சாச்சு, இது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இஎம்எஃப் இன்டியூஸ்டு ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சது தான், ஈக்குவல் டு d∅/dt. 5 நமக்கு பிஏன்னு தெரியும், மைனஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு இது என்னது மைனஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உள்ளார மைனஸ் யூஸ் பண்ணணும். மைனஸ் dBA/dt உள்ளார மைனஸ்னால் இந்த ஏரியா சேஞ்சுக்கு நமக்கு நெகட்டிவ் வரும் உள்ளார. ஸோ ஈக்குவல் டு எம்டிசிஎம் ஈக்குவல் டு 0.2, பி வந்து 0.2, இது வந்து bdA/dtன்னு எடுத்துக்கலாம்.
ஏரியா சேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 0.385 மைனஸ் 0.0484. இது பாருங்கள், இது பெருசு சின்னதுனால மைனஸில் வரும். அதெல்லாம் உள்ளார முன்னாடி மைனஸ் இருக்குது ஏற்கனவே. மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 0.4 இஸ் ஈக்குவல் டு அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 6.6 மில்லி வோல்ட் வரும். அது 6.6 இன்ட்டு -3 வோல்ட். நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் இஸ் யூஸ்டு டு லைட் கிவன் வந்து அவுட்புட். லைட்னா அவுட்புட்டில் ஒரு பல்ப் இருக்குது, அந்த பல்பு தான் எரியுது, அதுதான் பவர் அவுட்புட். அப்போ ட்ரான்ஸ்ஃபார்மரில் பவர் அவுட்புட்னா என்ன சொல்லுவீங்க, VSISன்னு சொல்லலாமா? ஸோ அதனுடைய வோல்ட் இது கொடுத்துட்டாங்க. ஃப்ரம் 220 வோல்ட் மெயின்ஸ்னால் இன்புட்டில். அப்போ V இன்புட் வந்து ப்ரைமரி இஸ் ஈக்குவல் டு 220 வோல்ட். இஃப் த மெயின் கரண்ட் அதே வர I இன்புட்டு வந்து 0.5 ஆம்பியர். இந்த எஃபிஷியன்சி என்னது, அவுட்புட் பை இன்புட். இங்கே பவர் இருக்கிறதுனால நான் பவர் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். ஸோ 8 அவுட்புட் பவர் என்னது, 100 வாட் டிவைட் பை VPIP. VSIS தான் அது. ஸோ 100 டிவைட் பை VPIP வந்து 220 இன்ட்டு 0.5. 0.5 1/2 இருக்கும். அப்ராக்சிமேட் 0.9 இருக்கும், அல்லது 90%. இதில் இதை 1/2 மாற்றிக்கோங்க. அப்போ வந்து 110 வோல்ட்டு. 100 by 110 0.9, 90% 8. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெக்டாங்கிள் காயில் ஆஃப் 300 turns have an average of. ஸோ ரெக்டாங்கிள் காயில் N வந்து 300. ஏரியா வந்து அங்கே பாருங்கள் சென்டிமீட்டரில் இருக்குது, அதை மீட்டருக்கு மாற்றணும். ஸோ 250 × 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர். இந்த கால்குலேட் CPS. ஸோ ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 5 CPS சைக்கிள் பெர் செகண்டு. ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π இன்ட்டு ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 2 × 50 100π. நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கொடுத்துருக்காங்க 4 × 10⁻². டெஸ்ட்லான்ட்டு about an axis perpendicular to the field. The peak value of the induced EMF is theta 90 degree தான். ஓகே, பீக் வேல்யூம்னா நமக்கு இந்த ஒரே ஃபார்மில் தான் பீக் வேல்யூவில். ட்ரான்ஸ்ஃபார்மர் ரெகுலர் ரெக்டாங்கிள் காயில் தெரியும், 2 ஆர்மேச்சர் வச்சு கொடுப்பாங்க. ஸோ பீக் வேல்யூ ஈக்குவல் டு NBA ஒமேகா sin ஒமேகா t sin theta. sin theta 90 டிகிரி. ஓகே, 1. மீதி N வந்து 300 இன்ட்டு B வந்து 4 × 10⁻². அப்புறம் ஏரியா வந்து 250 இன்ட்டு 10⁻⁴. ஒமேகா வந்து 100π. ஓகேங்களா? எல்லாம் என்ட்ரி பண்ணிட்டோமா? ஸோ இப்போ 10⁻²க்கும் இந்த 100ஐயும் எடுத்துடலாமா? +2. 10⁻⁴ இது எப்படி எழுதலாம், 2.5ன்னு எழுதிக்கலாம். இது எப்படி எழுதலாம், 3ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் 3 × 2.5 7.5. 7.5 × 4 30. அப்புறம் π. ஸோ இது ஆன்சர் 35 வோல்ட். ஓகேங்களா? 35னா π 1.73 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம், அல்லது 22/7 எடுத்து மல்டிப்ளை பண்ணி கூட ஆன்சர் எழுதலாம். அங்கே ஆப்ஷன் எப்படி கொடுத்துருவாங்களோ அப்படி எழுதிக்கோங்க. யூனிஃபார்ம்லி சொல்லினா கிவன் வந்து L கொடுத்துருக்காங்க 10⁻⁴ ஹென்ரி. ரெசிஸ்டன்ஸ் வந்து 6 Ω. ஓகே, இட்ஸ் ப்ரோக்கன் அப் இன்ட்டு 2 ஐடென்டிகல்ஸ். 2 ப்ரோக் பண்ணுறாங்க. அப்புறம் ஐடென்டிக்கல் காயில்ஸ் வேறு. தென் கனெக்டட் இன் பேரலல் அக்ராஸ் 20 வோல்ட் பேட்டரி. நெக்லிஜிபிள் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, the time constant for the content. So time constant formula என்ன, T is equal to L/R. the time constant formula. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு இது இனிஷியலாக இப்படி இருக்குது. அதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டெப் 1ல் இது 2 ஐடென்டிக்கல் பிளாஸாக பிரிக்கிறாங்க. அப்புறம் ஸ்டெப் 2ல் பேரலாக மாற்றுறாங்க. ஸோ ஸ்டெப் 1ல் பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கலாக பிரிக்கும்போது ப்ரோக்கன் இன்ட்டு ஐடென்டிக்கல் பீசஸ். ஸோ ஆஃப்டர் ப்ரோக்கன் அந்த L அது என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஸோ L becomes L/2, R becomes R/2. L டேஷ்னு வச்சுப்போம். L டேஷ்னா L/2னா 0.9 × 10⁻⁴ ஹென்ரி. R டேஷ்னா 6/2 3 Ω. ஓகேங்களா? ஓகே, அதான். ஸோ இப்போ வந்து செகண்ட் பார்த்திங்கன்னா பேரல் கனெக்ஷன். பேரல் கனெக்ஷனில் L டபுள் டேஷ்னு வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் டு 1/L டேஷ் ப்ளஸ் 1/L டேஷ், 2 ஈக்குவல். அதே மாதிரி R டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1/R டேஷ் ப்ளஸ் 1/R டேஷ். அவ்வளோதான், 2 ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால. 1/L டேஷ் என்னது, சரி
1 by இதெல்லாம் 1 by சாரி பேரல் கனெக்ஷனுக்கு 1 by L dash 1 by R dash இந்தாண்ட ஓகே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி இருக்கலாம் 1 by 0.9 ப்ளஸ் 1 by 0.9 இது வெளியே வந்து 1 by 10⁻⁴ எழுதிக்கலாம். இது உள்ளாரிங்க 10⁻⁴ போகிறத நான் வெளியே காமனாக எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1/3 ப்ளஸ் 1/3 இது சிம்பிளாக எழுதிடலாம். நம்ம என்ன எழுதலாம் 2/3 எழுதலாம். ஓகேங்களா. இப்போ வந்து இதை வந்து L டபுள் டேஷ் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஒரு ரெசிப்ரோக்கல் பண்ணால் மேலே 10⁻⁴ இருக்கும் இன்ட்டு 0.9/2ன்னு இருக்கும். ஸோ R டபுள் டேஷ்க்கு என்னது 2/3 3/2 இது வந்து 1.5 Ω. இது வந்து 0.45 எழுதலாம் 0.45 ஓகேங்களா. ஸோ அப்போ T கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் மெயினாக வரும். ஸோ L ஈக்குவல் டு L டபுள் T ஈக்குவல் டு டைம் கான்ஸ்டன்ட் ஈக்குவல் டு L டபுள் டேஷ் பை R டபுள் டேஷ். டபுள் டேஷ்னா செகண்ட் பேரல் கனெக்ஷனுக்கு அப்புறம் எடுத்துக்கிறது தான் L டபுள் டேஷ். இது நானாக டினோட் பண்ணுறது, இது ஒரிஜினல் அப்படி இருக்குது. நீங்கள் எப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து L1 எடுத்துக்கிட்டு ஓகேங்களா, இது வந்து L2 கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ L டபுள் டேஷ் அது 0.45 into 10⁻⁴ ஹோல் டிவைட் பை R டபுள் டேஷ் அது 1.5. 1.5னா இதை வந்து 15 எழுதலாம். 15 1.5னா 0. இல்லை எப்படி எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 0.45 into 10⁻⁴ எப்படி 15 into 10⁻⁻1 எழுதுங்க. இதுவும் கேன்சல் ஆனால் 10⁻⁻3 இருக்கும். ஸோ 15 1 டைம்ஸு 15 0.15 4ல் கேன்சல் ஆகுது. அது 0 போட்டுக்கிறோம். 45 3 டைம்ஸு 0.003 10⁻⁻3 ஓகேங்களா. அவ்வளோதான் ஆன்சரு. 0.3 10⁻⁻3 இல்லை 0.3 மில்லி ஒரு டைமில் செகண்ட்ஸ் கூட வச்சுக்கலாம், மில்லி செகண்ட் வச்சுக்கலாம் ஓகேங்களா. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் மாற்றி கொஞ்சம் எடுத்துக்கலாம். 0.03 எப்படின்னா மாற்றி எழுதிக்கலாம். எப்படி எல்லாம் ஆப்ஷனல் மேபி 0.3 into 10⁻⁻4 செகண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை 3 into 10⁻⁵ செகண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை 0.03 மில்லி செகண்ட்ஸ் இருக்கலாம், எப்படின்னு இருக்கலாம். ஸோ அவ்வளோதான். இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் இதோட கொஞ்சம் ஹை லெவல் பம்ப்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.